கொரோனா வைரஸை எதிர்கொள்ளும் வகையில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தமிழகத்தில் உள்ள அரசு சித்த மருத்துவமனைகளில் பொதுமக்களுக்கு இலவச கபசுர குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. கொரோனா வைரஸை எதிர்கொள்ள இந்திய ஆயுஷ் அமைச்சகம் பரிந்துரைத்த மருந்துகளை உட்கொள்ளலாம் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார். இந்நிலையில் சளி, காய்ச்சல், இருமல் வராமல் தடுத்தால் கொரோனா பாதிப்பில் இருந்து தப்பலாம் என்றும் அதற்கு கபசுர குடிநீர் கை கொடுப்பதாக சித்த மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். மாநிலம் முழுவதும் உள்ள அரசு தலைமை மருத்துவமனைகளில் சித்த மருத்துவ அலுவலர்கள் வாயிலாக பொதுமக்களுக்கு இலவசமாக கபசுர குடிநீர் வழங்கும் பணி துவங்கியுள்ளது. நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் வகையில் ஆடாதொடா இலைகள், சித்தரத்தை, அதிமதுரம், மிளகு, திப்பிலி ஆகியவற்றை கொண்டு தயாரிக்கப்படும் இந்த கசாயத்தை பருகினால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்கின்றனர் சித்த மருத்துவர்கள். இதனிடையே தமிழகத்தில் உள்ள நாட்டு மருந்து கடைகளில் கூட்டம் அதிகரிக்க துவங்கியுள்ளது. இந்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவின் பேரில் இஞ்சி, பூண்டு, சாம்பிராணி, கருஞ்சீரகம் ஆகியவை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்போ நாட்டு மருந்து மேலே ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. முன்னால் இருந்ததை விட இப்போ சாம்பிராணிலாம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இது யூஸ் பண்ணும்போது நம்ம இயற்கையாகவே நோய் தடுப்புலேருந்து நம்ம எல்லாருமே தப்பிச்சுக்கலாம். கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் இஞ்சி, பூண்டு, கருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் நாங்கள் இதுக்கு முன்னாடி வச்சதில்லை. இப்போ இந்த நோய் தடுப்புக்கு அப்புறம் இது நம்ம இந்திய மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஐட்டங்கள்லாம் வச்சுருக்கோம். இது மக்கள் நல்ல விழிப்புணர்வு நல்லா வாங்குறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கொரோனாவால் ஏற்பட்டுள்ள இந்த இக்கட்டான நிலையில் நமது பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவம் கை கொடுக்கும் என்பது ஆறுதலை தருகிறது.